ஸோ ஓலா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சோலோ லெவலிங் ரேஸில் வந்து அப்டேட் இருக்குது. இதுக்கான மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி செக் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து முடிக்கணும். இது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நமக்கு கண்டென்ட் கிரியேட்டர் போகலாம் பார்த்தோன்னா ரொம்ப வந்துருக்கிறோம். அங்கேயும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, சப்போர்ட் வந்து பண்ணிடுங்க. கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில். ப்ளஸ் நமக்கு புது ஃபஸ்ட் டைம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறதுக்குன்னு பார்த்தா தனியாக கைட் வீடியோ அது கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வச்சிருக்காங்கன்னா கரெக்டாக காலையில் 5:20 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நடக்கும். இந்த டயத்தில் நீங்கள் கேமுக்குள்ளே வந்து லாகின் வந்து பண்ண முடியாது. ஸோ ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கரெக்டாக இன்றைக்கி 5:20 அதாவது நாளைக்கு மார்னிங் 5:20 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஈவெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் ஸ்டார்ட் ஆகிறது வந்து எண்டாயிரம். என்னன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன், அதை செக் வந்து பண்ணி பார்த்துட்டு மறக்காம முடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் புது கண்டென்ட் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டோரி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா புது சாப்டர் வந்து ஆட் பண்ண போகிறாங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடன் சாப்டர் 5 அப்புறம் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் ஸ்டோரி மோடுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஃபிகல்ட்டி வந்து ஆட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்படி பார்த்தோன்னா பார்த்துருந்தோம், ரேட்டடாக டிக்கெட்ஸ் கொடுக்கல, அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அசன் ஸ்டோன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் அவுட் கில்டு வார் அப்புறம் கில்டு பாஸ் ப்ராக்ரஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பாஸ்க்கு நம்ம 2 ஃபங்க்ஷன் புதுசாக ஆட் வந்து பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது 5 பிளேஸ், அதாவது 5 கில்டு கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பாஸ் கரண்ட்லி வந்து 9 ஹண்டர்ஸ் சங்கின்னு வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. வந்து பார்த்தோன்னா 6 ஹண்டர்ஸ் சங்கின்னு வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா மாடிஃபை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரினியூவல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டஞ்சன் அப்புறம் என்கவுண்டர் மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம் புது ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டஞ்சன் என்கவுண்டர் மிஷன்ஸில் டயர் 20 30 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்டர் ஆர்கைவ்ல நியூ ஸ்டோரி அப்புறம் சீக்ரெட் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வர போகிற ஹண்டர் சியோரின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு நியூ க்ரோத் எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டிஃபேக்ட் க்ரோத் எலமெண்ட் ஆர்டிஃபேக்ட் 3 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபேக்ட் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 78 லெவல் 75 ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சு, அதை பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து லெவல் 100க்கு வந்து போட்டுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் 3 வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நியூ வெப்பன் செட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மரில் வந்து ஒரு 6 ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. இதை அடுத்து நமக்கு நியூ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஹண்டர் சியோரின் அவனோட ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆர்டிஃபேக்ட் செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். நமக்கு 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் செட்டு, 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட் வந்து வரப்போகுது. ப்ளஸ் நியூ காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. யார் யாருக்குன்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் ஆகல, நாளைக்கு தெரிஞ்சிடும். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸ் அப்புறம் பேக்கேஜஸ் வந்து பார்த்தோன்னா முடிய போகுது. இங்கே என்னென்ன சொல்லி லிஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த செக்இன் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து முடிய போகுது. ஸோ யாரும் செக்இன் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து செக்இன் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க கேமுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 60 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ 70 ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. அது வந்து ஒர்க் ஷாப் பிளிங்கில் வந்து பார்த்தோன்னா ஸ்பயர் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனில் வந்து பார்த்தோன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ரையர் எக்ஸ்பான்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன இதுன்னு எனக்கு வந்து புரியலை. அது எதுக்கு ஆல்ரெடி வந்து டிஃபிகல்ட்டியாக அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதை வேறு இன்னும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, தேவையில்லாத வேறு எனக்கு தெரிஞ்சிடுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் டயர் வந்து கரண்ட்லி 60 மேக்ஸிமம் வந்து இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 65 வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இப்போ இருக்க 60 நிறைய பேர் ரீச் பண்ணாலும் தெரில, இதில் வேறு 65 வேறு கொண்டு வரானுங்க. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் மிஷன்ஸ் ட்ராஃபி டிஸ்பிளே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்களாம். ஸோ அந்த ட்ராஃபிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம்ல, இது நல்லா பில்டப் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டென்ட்ஸ் இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. பக் ஃபிக்சர்ஸ் இந்த மாதிரி பார்த்தா நிறைய வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கான காம்பன்சேஷன் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 எசன்ஸ் ஸ்டோன், கேட் கீஸ் 2 ப்ளஸ் வெப்பன் என்ஹான்ஸ்மெண்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து 15 வந்து தராங்க. டைமண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஒன்று வந்து பார்த்தோன்னா தராங்க. இதை அடுத்து நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் கரண்ட்டாக முடிய போகுதுன்னு சொல்லி இங்கே லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. மறக்காமல் பார்த்து ஈவெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் நோட்டீஸில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸு என்னென்ன புது கண்டென்ட்ஸ் வரப்போன்னு சொல்லி பார்த்தோன்னா லிஸ்ட் வந்து பண்ணி விட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா புது கேம் மோட்ஸ் வந்து எதுவும் வரல. மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு சில கரண்ட்லேயே இருக்க கேம் மோட் வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து முடிச்சு வைக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் ஈவெண்ட்டு கோ டு ரியூஜோட வெப்பன் டிஷன் எது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் வெப்பனை
இன்றைக்குள்ளே வந்து கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கேன். நாளைக்கு இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜோ ஐலாண்ட் அலையன்ஸ் சைடோட ஃபைனல் ஆக்ட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிய வந்து போகுது. திரும்ப ஈவெண்ட் வர மாட்டேங்கன்னா வரக்கான வாய்ப்பு இல்லை. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து எண்ட் ஆயிரும். உங்களால் மை கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸை 6000 ரீச் பண்ணி அந்த லெஜெண்டரி ஸ்கில் ஒன்று வந்து கிளைம் வந்து பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் அது உங்கள் ஆப்ஷன். ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரைட் டோக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டோக்கனு அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தா ஷாப்பில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிடுங்க. எதையும் வாங்காமல் விட்றாதையும். முக்கியம் வந்து பார்த்தா இந்த பிளேயர் ஸ்கோலு புது பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக வந்து தேவைப்படும். ஸோ மறக்காமல் இருக்க எல்லா ரிவார்ட்ஸையும் ரீடீம் வந்து பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரைட் டோக்கன்ஸ் மறக்காமல் யூஸ் பண்ணி இருக்க எல்லா ரிவார்ட்ஸையும் கிளைம் வந்து பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலஞ்ச் மெடல்ஸ் இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 மெடல்ஸ் வந்து இருக்குது. இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெடல்ஸ் யாரும் கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிடுங்க. திரும்ப கிளைம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இது எதுக்குன்னு கேட்பீங்க, சும்மா ஒரு பில்டப்காக தான் நான் சொன்ன மாதிரி. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு கேமுக்குள்ளே இருக்க ஒரே ஒரு கோஓபி மோட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஜோ ஐலாண்ட் ஃபைனலாக ஈவெண்ட் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போது ஃப்யூச்சரில் அந்த கோஓபி மோட் வந்து ஆட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் புதுசாக ஈவெண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லி மிஷன்ஸ் வந்து ஸ்ப்ரிங் அவுட்டிங் ஈவெண்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கீனாவோட காஸ்டியூம் அதாவது குரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிடுங்க. ப்ளஸ் மிச்சம் மீதி ரிவார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிடுங்க. மினி கேம்ஸாக இருந்தாலும் சரி டெய்லி மிஷன்ஸாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு உங்களோட ஈவெண்ட் ஸ்டோரி மோட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் ஒரு 2500 பார்த்தீங்கன்னா 250 எசன்ஸ் வந்து தராங்க. அதிகமாக மறக்காமல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லாம் கம்ப்ளீட் முடிச்சு உங்களோட பாஸ் கீஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்க சொல்லியிருந்தேன். இந்த பாஸ் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டயரோ சரி உங்களால் முடிஞ்ச டயர் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி கிளியர் பண்ணி இந்த வெப்பன் கிராஃப்டிங் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எடுத்துக்கணும். இந்த க்ரீன் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கூட வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வெப்பன் டிக்கெட் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கு கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் டிவைன் கோட்டர் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேவைப்படுற சப்போர்ட் வெப்பன் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டோ ரீஜோட டோர்னமெண்ட் இருக்குது. இங்கே ஒன்று ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் வந்து தராங்க. அதையும் மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு ஹீரோ ஸ்கில் வந்து தராங்க. புது பிளேயர்ஸ்க்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் மோட்ஸில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 9 ஃபஸ்ட்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முடியுது. ஸோ அதையும் மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் ரேங்க்கை இம்ப்ரூவ் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள் பிஓடியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பாஸ். ஸோ கில்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து 9 ஹண்டர்ஸ் ப்ளே பண்ணுற சிஸ்டம் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்க. ஸோ ஃபைனலி ஒரு மெமோரியலுக்காக நீங்கள் ப்ளே பண்ணுறதுனா ப்ளே வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கும் கில்டு பாஸ் வந்து முடிக்காத முடிச்சு வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு அபிசல் கிறிஸ்டல்ஸ் ரைடர் பா டிக்கெட்டு கஸ்டன் பா டிக்கெட்டு இல்லை வெப்பன்டா டிக்கெட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த கண்டென்ட் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கோர்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட வேர்பல் கண்டென்ட்டை மறக்காமல் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரீசெட் வந்து ஆக போகுது. ஓகே, ஸோ நமக்கு புது வேர்பல் எப்போன்னு கேட்டிங்கன்னா நமக்கு May 8 அப்டேட் இப்போ தான் வரும். ஸோ அது வரைக்கும் புது பாஸ் பெருசாக வந்து எதிர்பார்க்காது. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் வேறு இங்கே ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டில். அது ஒன்று வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சிமுலேஷன் கீட் இருக்குது. சிமுலேஷன் கீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் என்சான்ட்மெண்ட்கான மெட்டில் வந்து பார்த்தோன்னா அதாவது என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கான மெட்டில் வந்து பார்த்தோன்னா தருவாங்க. அதை வச்சு உங்களோட ஆர்டிஃபேக்ட் சப்செட்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் ஒரு மஸ்ட் ப்ளே கண்டென்ட். முடிஞ்ச அளவுக்கு அதிக டயர்ஸ் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அதிக டிஸ்க் டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கினு ஸ்பெஷல் பிளேயர் கிராஃப்டிங் டிசைன்னாலும் சரி அந்த ட்ரான்செண்டன்ட் ஸ்டோனு ப்ளஸ் இந்த ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் டிக்ஷன் இந்த 3 ஐட்டமே வந்து பார்த்தா மெயினாக வந்து தேவைப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளைம் வந்து பண்ணிக்கோங்க வீக்லி ரீசெட் ஆகிறப்பலாம். ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்கோர் மிஷின்ஸ் அதாவது டஞ்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீஸ் வந்து சேர்த்து வச்சுருங்க. இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் மோட்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியது வேறு எந்த ஒரு பெரிய மாற்றமும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ஸோ ஆமாம் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் மோட் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 4500 எசன்ஸ் ஸ்டோன் வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் வந்து பண்ணாதவங்க சேலஞ்சில் போய் கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க. 4500 எசன்ஸ் ஸ்டோனு பார்த்தீங்கன்னா ஒரு 18 சமயகிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு. ஸோ மறக்காம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி விட்ருங்க. பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் நமக்கு ஒரு அப்டேட்டுக்கு 28 நாளுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும். சேலஞ்ச் மோடு மறக்காம முடிச்சிருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புது ஈவெண்ட் ஓப்பன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். கிராஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டைன் % வந்து ட்ராப் இருக்குது. இந்த 4 ஓப்பனில் ஏதாச்சும் ஒன்று விழுகுன்னு சொல்லிட்டு பெட்டியாக கொடுத்துருக்காங்களா? நான் கூட ஈவெண்ட் வெப்பனாக தருவாங்க நினச்சேன். சரி, ஓகே, ஸோ அந்த பெட்டி ஓப்பன் பண்ணால் அதான் தருவாங்க போல் ட்ராப் ரேட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து டிக்கெட் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணிக்கோங்க. 2 டிக்கெட் வேணால் தேவை ஒரு பெட்டி வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணணும். ஓகே, மெயினாக கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் கிடச்சா நல்லது. ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தேவைப்படுற லைட்டான மெட்டல் சப்போர்ட் வெப்பன். மற்றபடி பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜோட வெப்பன் ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் கிராஃப்ட் பண்ணாதவங்க மறக்காம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. வெப்பன் டிசைன் இருந்துச்சுன்னா அதை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிளேயர் டிசைன் யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ரிலீஸ் ஆன வெப்பன் ஸ்டாம்பிங்கை வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம்.
தேவைப்படுறவங்க கிராஃப்ட் வந்து பண்ணிக்குவோம். அப்படிலாம் சேர்த்து வச்சு புது ஓப்பன் எடுக்க போகிறேன், வாட்டர் ஓப்பன் எடுக்க போகிறேன்னா நீங்கள் வந்து ஆனிவர்சரி வரைக்கும் வெயிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கிரில்டு ஸ்கூர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒத்து கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் டிக்கெட் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா, எந்த ஒரு ஈவெண்ட்டையும் வந்து பார்த்தோன்னா விட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா எண்டாக இருக்கும். அதில் டோக்கனு டிக்கெட்டு அதெல்லாம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிரும். ஸோ நான் அப்டேட் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மிஸ் வந்து பண்ணி விட்றாதீங்க. ஓகே, ப்ளஸ் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து பண்ண வேண்டியது வேறு ஒன்றுமே வந்து பார்த்தோன்னா கிடையாது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் அவுட்டிங் ஈவெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட் வெப்பன் செலக்ஷன் பாக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று தருவாங்க. இந்த வெப்பன் பாக்ஸில் கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் நான் வந்து எடுங்கன்னு திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் பார்த்தா சொல்லிட்டேன் லைட் எலமெண்டல் சப்போர்ட் வெப்பன் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேவை. இதை நீங்கள் கஸ்டம் ட்ரா பேனலையோ இல்லை வெப்பன் ட்ரா பேனலையோ எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியாது. ஈவெண்ட்டில் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ மறக்காமல் இதை வந்து எடுத்து வச்சுருங்க. ஓகே, அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து இப்போ தான் புது ஓப்பனாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாம், அட்வான்ஸ்மெண்ட் ஏஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். மேபி புதுசாக ஃபியூச்சரில் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ பிரச்சனை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீக் ஹிட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அடுத்த வந்து பார்ப்போம். பை.